சுப்பு, டேய் சுப்பு, சுப்பு, எங்கேயாவது போய் 4 முழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடு ராஜா. பூவா? ஆமாப்பா. யாருக்கு? ஜோதிக்கு தாண்டா. டைம் என்ன தெரியுமா? 10:30 மணி ஆச்சு. இப்போ மல்லிகைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணி பார்க்கலன்னா என்னவா? ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. போய் பூ வாங்கிட்டு வர வேண்டியதானே? சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன பாட்டி நீ திடீர்னு ராத்திரி 10:30 மணிக்கு வந்து பூ வேணும்னா என்னாச்சு பாட்டி? பாட்டி சொல்லாம இப்படி ஓடுற? என்னம்மா, என்ன பண்ணுது? ஜோதி என்னாச்சு? ஜோதி என்ன ஆச்சு? டேய், போய் பூ வாங்கிட்டு வந்தானே சொன்னேன். வாங்கிட்டு வாயேன்டா. என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி? ஜோதி என்ன உனக்கு என்ன இப்போ? சுபு ப்ளீஸ் சுபு. டேய், நீ என்னதான் அவளை அக்கறையா பார்த்துட்டாலோ இந்த விஷயத்துல உங்ககிட்ட சொல்ல முடியுமா? போப்பா. இத பாரு, ஜோதிக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் தான். என்ன ஜோதி, உனக்கு தலை வலிக்குதா இல்ல வயிறு வலிக்குதா? என்ன உனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லு, எதா இருந்தாலும் சொல்லு, மறைக்காம சொல்லு. பாட்டி சொல்றது கேளு சுபு. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. பாட்டிக்கு தான் புத்தி இல்லைன்னு நீ படிச்ச பொண்ணு தானே? ஜோதி உனக்கு என்னாச்சுன்னு சொல்ல. ஐயோ, சொல்ல முடியாதுப்பா. நீ போய் பூ வாங்கிட்டு வாயேன்டா. ஆஹா, எனக்கு என்னமோ சரியா வர மாதிரி தெரியல. ஏதோ மறைக்கிறீங்க நீங்க. மறைக்க எனக்கு பயமாவே இருக்கு. ஜோதி என்ன, இது பாரு, நேரா இப்ப நம்ம டாக்டர் வீட்டுக்கு போறோம். நீங்க ரெடி ஆயிடுங்க, புரியுதா? டேய் பேசாம இரு. டேய், இதுக்குள்ள டாக்டர் வீட்டுக்கு. ஐயோ, இவனுக்கு புரியவே புரியாதுமா.